ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய கர்த்தர் கிருபையாக கொடுத்த இந்த நிகழ்ச்சி 500 நிகழ்ச்சிகளை தாண்டி விட்டோம் என்பது வெகு மலைப்பாக இருக்கிறது. உண்மையிலே கர்த்தர் இடுக்கத்தின் நாட்களிலே இந்த நிகழ்ச்சியின் மூலம் பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்தி, அந்த நேரத்தில் அந்த இடுக்கமான நேரம் என்பது உலகம் முழுசும் உண்டாச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 20, 21 ஆகிய 2 வருஷமும் மிக கொடூரமான ஒரு நாட்கள். அந்த நாட்கள் உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் உண்டான போது, அந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் அது விட்டுவிடாதபடிக்கு, அது குறைந்து விடாதபடிக்கு அவர்களை ஆறுதல் படுத்தினது, பலப்படுத்தினது, உற்சாகப்படுத்தினது. ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த நிகழ்ச்சி என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. ஆண்டவர் பாருங்கள், நம்ம மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று யோசித்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அன்பு வைத்திருக்கிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட இடுக்கத்தின் நாட்கள் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்படுத்தி பேசி, ஒரு 2015 வருடம் இந்த நிகழ்ச்சி முழுக்க ஒரு தீர்க்க தரிசனத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. ஆண்டவர் நாங்கள் தேவனுடைய பாத்தில் 2015 வருஷம் காத்திருந்த போது, ஆன்லைன் ஊழியங்கள், இந்த சோஷியல் மீடியா வழியாக அல்லது ஆன்லைன் மூலமாக செய்கிற ஊழியங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த நேரத்தில் இந்த ஊழியங்கள் அதிகமாக பிரபலமாகாத ஒரு காலகட்டம். ஆனால் கர்த்தர் ஏன் இதற்காக ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார் என்று நமக்கு அந்த நேரத்தில் அர்த்தம் புரியலை. ஆனால் அதற்கு பிறகு தேவன் சொல்லிவிட்டால் நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆகணும்னு கீழ்ப்படிந்து அதற்கான காரியங்கள் எல்லாம் செய்து வைத்த போது, சரியா 2019 இறுதியில் ஆரம்பித்து 2020 ஒரு இடுக்கமான நாட்கள் உலகம் முழுவதையும் அது பற்றி கொண்டது. அப்போ துவங்கப்பட்டது தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்தித்தார், விடுதலை செய்தார், விசுவாசத்தில் அவர்களை ஸ்திரப்படுத்தினார் என்பதை மறுக்க முடியாத ஒரு உண்மை. இப்போ எல்லாம் முடிஞ்சு போன பிறகும் கூட இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான ஜனங்களை உலகம் முழுவதும் இருந்து சந்தித்து கொண்டு வருகிறது. இது தேவன் உண்டு பண்ணின காரியம். நம்முடைய கண்களுக்கோ அது ஆச்சரியம். தொடர்ந்து கர்த்தர் இன்னும் பல ஆயிரக்கணக்கான எபிசோடு இது கடந்து வரணும். பல லட்சக்கணக்கான ஜனங்களை, உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்களை இது சந்திக்கணும். அதுக்காக தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய பாதத்தில் மன்றாடி ஜெபிக்கணும். இப்போ நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம். இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் நான் உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு பயத்தோடு நம்ம ஆரம்பித்தோம். வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே எவ்வளவோ விஷயம் சொன்னாங்க. சைனாவில் மறுபடியும் கொள்ளை நோய் வந்து விட்டது, அது தீவிரமாக வருகிறது, இந்தியாவுக்குள்ளே நுழைய போகுது என்னெல்லாம் சொன்னாங்க. இன்னும் அந்த அச்சம் அது குறைந்த பாடில்லை, ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இந்தியாவுக்குள்ளே எதிர்பார்த்த அளவில் எந்த ஒரு காரியமும், ஒரு அசம்பாவிதமும், ஒரு பாதிப்பும் இல்லாதபடி கர்த்தர் அனுகிரகம் கொடுத்தார். இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லணும். ஆந்திராவில் இருக்கிற ஒரு அமைச்சர் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் அச்சுறுத்துகிற இந்த கொரோனா வியாதி இது இந்தியாவுக்குள்ளே கண்டிப்பாக நுழையாது. இந்தியாவில் நுழைஞ்சாலும் அதில் உயிர் சேதம், உயிர் பாதிப்பு இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் கொரோனாவுக்காக அதை குறிவைத்து மன்றாடி ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி வேறு மதத்தைச் சேர்ந்த அல்லது வேறு நம்பிக்கையைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் ஆந்திராவில் இருக்கிறவர் அவர் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இதான் சாட்சி. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுறதுனால கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறார் என்று நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக பாருங்கள், உங்கள் வீட்டில் அற்புதம் நடந்தது, தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது மாத்திரமில்லை, நம்ம மாவட்டத்தில், மாநிலத்தில், ஊரில், தேசத்தில், ஏன் உலகம் முழுவதிலும் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தொடர்ந்து இனி வருகிற நாட்களில் இந்த நிகழ்ச்சி இன்னும் பல்வேறு விதமான முக்கியமான கருத்துக்களோடும், இன்னும் தேவனுடைய ஆவியானவருடைய உறுதியான அந்த வெளிப்பாடுகள் பலத்தோடையும் ஆலோசனையோடையும் புது வடிவம் பெற்று நடத்தப்பட போகிறது. அதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமே நம்முடைய நிகழ்ச்சியில் பல புதிய மாற்றங்களையும் பல புதிய விளைச்சல்களை நம்மால் பார்க்க முடிய போகிறது. கர்த்தர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நான் உங்களை நடுவில் வந்தது கூட கர்த்தர் பேசின ஒரு தீர்க்க தரிசனம், இந்த வருஷத்தை குறித்த ஒரு காரியத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன். அதை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லி இந்த வருஷம் முழுவதும், இந்த வருஷத்தில் ஆரம்பித்து
இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரைக்கும், தேவன் சொன்ன இந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் தொடர்ந்து அதற்காக மன்றாடி கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கணும். அதற்காகத்தான் இந்த வருஷத்தின் துவக்க நாள்களே நான் உங்களை சந்தித்து, முதல் நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்தித்து கர்த்தர் பேசின காரியத்தை சொல்லி செல்லலாம் என்று ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் ரொம்ப விழிப்பாக கேட்கணும், ஆர்வமாக கேட்கணும். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு ஆசை, இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு பாட்டோடு கூட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு பாட்டு பாடினேன். கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் எனக்கு அந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டீங்க. நிறைய பேருக்கு அதை அனுப்பி இருக்கிறாங்க. பாடல் வழிகள், அந்த பாடல் வரிகள் கீழே அந்த வந்தது, அதில் நிறையா பேர் எழுதியிருக்கிறீங்க. இந்த பாட்டு வேற ஒரு புதிய கருத்தோடு இருக்கிற ஒரு பாட்டு. கர்த்தருடைய ஆத்தும பாரம், தேவனுடைய மனதில் இருக்கிற பாரம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் தான் அவன் செய்கிற எந்த ஊழியமும், அது சுவிசேஷ ஊழியமாக இருந்தாலும், ஒரு சபை ஊழியமாக இருந்தாலும், ஒரு தீர்க்க தரிசன ஊழியமாக இருந்தாலும், பாரம் ஒரு மனிதனுக்குள்ளே இல்லாவிட்டால் அந்த ஊழியத்தில் எந்த கனிகளை நம்ம பார்க்க முடியாது. அபிஷேகம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல தேவனுடைய மனதில் இருக்கிற பாரம் நமக்கு வேணும். அப்போ அந்த பாரம் நமக்கு எதற்கு வேணும்? ஒரு ஜெபம் பண்ணதுன்னா பாரம் வேணும், ஊழியம் செய்யணும்னா பாரம் வேணும், சுவிசேஷம் சொல்லணும்னா பாரம் வேணும். அப்போ அந்த பாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவனுடைய பாதத்தில் ஜெபம் பண்ணுற மாதிரி எழுதப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல். இதில் சில கவிகளை பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். சரி. உம்பாரம் எனில் ஊற்றும் இந்நேரமே நான் உம் சித்தம் நிறைவேற்றவே, உம்பாரம் எனில் தாரும் இந்நேரமே நான் உம் சித்தம் நிறைவேற்றவே, ஜெபம் செய்ய வேண்டும், உமை சொல்ல வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும், உமை சொல்ல வேண்டும், போல பணியாற்ற வேண்டும், உம்பாரம் அதற்காக வேண்டும், உம்பாரம் எனில் தாரும் இந்நேரமே நான் உம் சித்தம் நிறைவேற்றவே, உம்பாரம் எனில் தாரும் இந்நேரமே நான் உம் சித்தம் நிறைவேற்றவே, ஜெபம் செய்ய வேண்டும், உமை சொல்ல வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும், உமை சொல்ல வேண்டும், போல பணியாற்ற வேண்டும், உம்பாரம் அதற்காக வேண்டும், உம்பாரம் எனில் தாரும் இந்நேரமே நான் உம் சித்தம் நிறைவேற்றவே. உம்மாவி என் உள்ளம் அசைவாட வேண்டும், உம்பார சிலுவை என் தோள் ஏற்க வேண்டும், உம்மாவி என் உள்ளம் அசைவாட வேண்டும், உம்பார சிலுவை என் தோள் ஏற்க வேண்டும், உம் கண்கள் சிந்தும் கண்ணீர்கள் யாவும், உன் கண்கள் சிந்தும் கண்ணீர்கள் எல்லாம் என் கண்ணில் வழிந்தோட வேண்டும், உம் கண்கள் சிந்தும் கண்ணீர்கள் எல்லாம் என் கண்ணில் வழிந்தோட வேண்டும், உம்பாரம் எனில் தாரும் இந்நேரமே நான் உம் சித்தம் நிறைவேற்றவே, உம்பாரம் எனில் தாரும் இந்நேரமே நான் உம் சித்தம் நிறைவேற்றவே.
தேசம் உமை காண வேண்டும். அதற்காக திறப்பில் நான் தினம் நிற்க வேண்டும். அழிகின்ற என் தேசம் உமை பார்க்க வேண்டும். அதற்காக திறப்பில் நான் தினம் நிற்க வேண்டும். ஜெப ஆவி என்னை தினம் தாங்க வேண்டும். ஜெப ஆவி என்னை தினம் தாங்க வேண்டும். ஜெப தூபம் நிறைவாக வேண்டும். உம்பாரம் எனில் தாரும் இந்நேரமே நான் உம் சித்தம் நிறைவேற்றவே. உம்பாரம் எனில் தாரும் இந்நேரமே நான் உம் சித்தம் நிறைவேற்றவே. நீர் பார்க்கும் பார்வை என் விழி பார்க்க வேண்டும். நீர் காட்டும் பாதை என் கால் போக வேண்டும். நீர் பார்க்கும் பார்வை என் விழி பார்க்க வேண்டும். நீர் காட்டும் பாதை என் கால் போக வேண்டும். நீர் சொல்லும் வார்த்தை என் வாய் பேச வேண்டும். நீர் சொல்லும் வார்த்தை என் வாய் பேச வேண்டும். கர்த்தாவே என்னை ஆண்டு கொள்ளும். நீர் பேசும் வார்த்தை என் வாய் பேச வேண்டும். கர்த்தாவே என்னை ஆண்டு கொள்ளும். உம்பாரம் எனில் தாரும் இந்நேரமே நான் உம் சித்தம் நிறைவேற்றவே. ஜெபம் செய்ய வேண்டும். உமை சொல்ல வேண்டும். ஜெபம் செய்ய வேண்டும். நான் உமை சொல்ல வேண்டும். போல பணியாற்ற வேண்டும். உம்பாரம் அதற்காக வேண்டும். உம்பாரம் எனில் தாரும் இந்நேரமே நான் உம் சித்தம் நிறைவேற்றவே. உம்பாரம் எனில் தாரும் இந்நேரமே நான் உம் சித்தம் நிறைவேற்றவே. அப்படியே நம்முடைய கண்களை மூடி கர்த்தர் நமக்கு தந்த பாரத்தோட தேவனுடைய சமூகத்தில் ஒரு சின்ன ஜெபம் செய்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். அன்பான எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, இந்த 500 நிகழ்ச்சிகளிலும் நீர் எங்களோடு இடைவிடாமல் பேசினீர், சந்தித்தீர். நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை நீர்தாமே ஆசீர்வதித்தீர், விடுதலை செய்தீர், சுகமாக்கினீர், ஆலோசனை கொடுத்தீர், நல்ல நம்பிக்கை கொடுத்து அவர்களை கர்த்தருக்குள் இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தினீர். இந்த 500வது நிகழ்ச்சியிலும் ஆண்டவரே, தேவனுடைய கரத்தின் மகிமையை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். கர்த்தராகி தேவன் தாம் விரும்புவதை பேசும்படிக்கும், கர்த்தருடைய வாயின் வார்த்தைகள் இந்த ஸ்தலத்தில் இறங்கி வரும்படிக்கும், கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கும்படிக்கும், அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு புதுப்பிக்கப்பட்ட இருதயத்தோட இந்த புதிய வருஷத்தை சந்திக்க பலப்படுத்தும்படிக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் சொல்ல, கர்த்தர் கட்டளையிட நிற்கும் என்ற நம்பிக்கையோட கர்த்தரை முன்னிறுத்தி காரியங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். கர்த்தர் வருஷத்தை ஆசீர்வதியும், கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதியும், நிகழ்ச்சியை ஆசீர்வதியும். நிகழ்ச்சியிலே முன்னும் பின்னும் நின்று கர்த்தருடைய பணிகளை நிறைவேற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சி நில்லாமல் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் விரும்புகிற காலம் வரைக்கும் தடையில்லாமல் நிறைவேற அனுகிரகம் தாரும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். நாம் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது நம்முடைய மனதிலே பல கேள்விக்குறிகள் இருக்கும். என்ன கேள்விக்குறி? இந்த வருஷம் எப்படி இருக்கும்? 2019 ஆரம்பித்த போது ஒரு சந்தோஷம் நமக்கு இருந்தது. 2020 ஆரம்பிக்கும் போது நெருடல் ஒன்று இருந்தது நம்முடைய மனசில். பல தேசங்களில், குறிப்பாக சீன தேசத்தில் கொரோனா என்ற ஒரு கொடிய வியாதி அது பரவி வருகிறதாமே என்ற ஒரு செய்தியை செவி வழியிலே நம்ம கேட்டிருந்தோம். பிப்ரவரி மாதம் வந்தபோது அந்த வியாதி
அந்த கொள்ளை நோய் தீவிரமாக தேசங்களுக்குள்ளே பரவ ஆரம்பித்து இந்தியாவுக்குள்ளும் நுழைந்து விட்டது என்ற ஒரு அதிர்ச்சி தகவலை கேட்டோம். அதன் பின்பு பாருங்க, மார்ச் ஏப்ரல் வரும்போதெல்லாம் அது உச்சகட்ட நிலையை சென்று கதவடைப்புக்குள்ளே கொண்டு போய் இனி தொடர்ந்து இப்படித்தான் இருக்குமோ என்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினர். இந்த வருஷம் நம்ம ஆரம்பிக்கும் போதும் முதல்ல மாதிரியே துவக்கம் மாதிரியே தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? நம்முடைய மனசில் ஒரு பயம். பத்திரிகைகள் ஒன்று சொல்லுகின்றன, பொது வெளியிலே பேசப்படுகிற செய்திகள் ஒன்று சொல்லுகின்றன, நடைபெறுகிற நடைமுறை காரியங்கள் ஒன்று சொல்லுகின்றன. ஆனால் இது எல்லாவற்றிலும் எது உண்மை என்று நீங்கள் கேட்டிங்கன்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை. ஒருவேளை கொள்ளை நோய் வருமா நமக்கு தெரியாது, ஒருவேளை பஞ்சம் வருமா நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாய் வரும், அது நிறைவேறும். அதான் கர்த்தருடைய வேதம். கர்த்தர் சொல்ல ஆகிறது, அவர் கட்டளையிட நிற்கிறது. இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கர்த்தருடைய பாதத்தில் நான் சில நாட்கள் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணினேன். வருஷம் வர்றதுக்கு 2-3 மாதங்களுக்கு முன்னாலேயே இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்கும் என்று. ஆருடம் கேட்பதை போல அல்ல, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது எதுக்குன்னா, இந்த வருஷத்தை எதிர்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஏதாவது ஆயத்தமாகணுமா? இந்த வருஷத்தில் கர்த்தர் விசேஷமாக ஏதாவது காரியம் செய்ய போகிறாங்களா? அப்படி செய்கிறதுன்னா நாங்கள் அதை எதிர்கொள்வதற்கு எப்படி எங்களை தகுதிப்படுத்தணும், எப்படி எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும், இந்த ஒரு எண்ணத்தோடு தான் நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தேன். மற்றபடி இந்த வருஷத்தில் லாட்ரி அடிக்குமா, இந்த வருஷத்தில் என்ன நடக்குதுலாம் இல்லை என்னுடைய நோக்கம். இந்த வருஷத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, கர்த்தர் செய்ய போகிற காரியத்துக்கு நாங்கள் எப்படி எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் என்று நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தேன். அப்படி காத்திருக்கும் போது கர்த்தர் பேசின ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து இந்த வருஷத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதை இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் போன சில நிகழ்ச்சிகளில், சில தேசங்களில் இதில் 1-2 காரியங்களை குறித்து நான் அங்கே சொன்னேன். ஆனால் இப்போது கர்த்தர் பேசினது எப்படி பேசினார், என்ன பேசினார் என்ற முழு விவரத்தையும் நான் உங்கள் நடுவில் வாசிக்கிறேன். எதற்கு என்றால், கர்த்தர் செய்ய போகிற ஒரு பெரிய நன்மையான காரியம் இந்த வருஷத்திலே வெளிப்பட போகிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கும் அதை அடைந்து கொள்வதற்கும் நாம் என்ன செய்யணும் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இந்த கர்த்தர் பேசின அந்த காரியத்தை வாசிக்கிறேன். பொதுவாகவே நான் என்னுடைய குறிப்பேட்டில் நான் பார்த்த காரியங்கள், கர்த்தர் எனக்கு சொன்ன காரியங்கள், தரிசனங்கள் போன்றவற்றை நான் எப்படி பார்த்தேன் என்கிற விவரத்தோடு நான் அவைகளை அங்கே குறிப்பிட்டு எழுதி வச்சுருப்பேன். கர்த்தர் என்னை தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அழைத்த போது எனக்கு அவர் சொன்ன காரியம், நீ கண்டவைகளையும் நீ கேட்கிறவைகளையும் எழுது, அதை பதிவு பண்ணி வை அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் எதை பார்த்தாலும் அதை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு பார்த்து அதில் இருக்கிற கண்டென்ட், கர்த்தர் என்ன பேசினார் என்பதையும் சேர்த்து எழுதி வைப்பதை நான் என்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறேன். நான் நேற்றைய தினத்தில் தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி எடுக்கணும் என்பதற்காக இன்னும் சில வார்த்தைகள் ஏதாவது இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பார்த்தேன். கிட்டத்தட்ட 10,000 பக்கங்களுக்கு மேலே கர்த்தர் என்னோடு பேசின காரியங்கள், நான் அனுபவித்த காரியங்கள், பார்த்த காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாவற்றையும் வெளி உலகத்துக்கு பகிரங்கமாக நாங்கள் சொல்கிறதில்ல. கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்களை மாத்திரம் நான் வெளிப்படுத்தவும் சொல்லவும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அது என்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்குது. சரி, இப்போ நம்ம கர்த்தர் பேசின இந்த வருஷத்துக்கான கதவுகளையும் சாளரங்களையும் திறந்து வை என்றது. நான் எதிரில் இருப்பவரை காணக்கூடாதபடி அந்த ஒளி பிரகாசித்தது. முதல்ல பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த லைட்டு பற்ற வச்ச உடனே அந்த சுடர்களிலிருந்து பிரகாசிக்கிற ஒளியானது சூரிய ஒளி மாதிரி மாறிடுச்சு. அந்த இடத்துல இருக்கிற அறையினுடைய சுவர்கள் முழுசிலும் அந்த வெளிச்சம் பட்டு தகதகன்னு இருக்குது. அந்த விளக்குக்கு பின்னால் நிற்கிறவரை என்னால் பார்க்க முடியல, ஆனால் சத்தம் கேட்குது உள்ளேருந்து. அவர் சொல்கிறாரு, இந்த கதவுகளையும் ஜன்னல்களையும் நீ நல்ல அகல திறந்து வை, இந்த வெளிச்சம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறார். அவரை காணக்கூடாதவனாக இருந்தேன், ஆனால் அவர் சப்தம் எனக்கு கேட்டது, அதனால் என்னுடன் பேசினவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டேன். நான் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கதவுகளையும் சாளரங்களையும் திறக்கும்படி நான் அதன் புறமாக திரும்பின போது இதோ மனிதர்கள் புறப்பட்டு 4 சுவர்களிலும் இருந்த கதவுகளையும் சாளரங்களையும் திறந்து வைத்தார்கள். வேற கொஞ்சம் ஆள் இருக்காங்க. நான் திறக்கலான்னு இப்படி திரும்பி பார்க்கும்போது
எங்கிருந்தோ வந்த மனிதர்கள் வந்து, கொஞ்சம் பேர் வந்து கதவை திறந்து வைக்கிறாங்க, ஜன்னலை திறந்து வைத்தார்கள். அப்பொழுது ஒளியானது வெளியே புறப்பட்டு போனது. அது நானாவிதமான திசைகளிலும் பயணித்தது, 8 திசைகளிலும் வியாபித்தது. அது புறப்பட்டு சென்ற திசைகளில் ஜனங்கள் எழும்பி அதை எதிர்கொண்டு புறப்பட்டு வந்தார்கள். இந்த வெளிச்சம் போகும்போது எதிரிலிருந்து ஜனங்கள் திரளாக அந்த வெளிச்சத்தினிடத்தில் ஈர்க்கப்பட்டு அதை நோக்கி ஓடி வருகிறார்கள். அது அவர்களை நிரப்பியது. அந்த ஒளியினால் அவர்களுடைய முகங்கள் பிரகாசித்தது. அவர்கள் தங்கள் கைகளில் அதை பிடித்து கொள்ளுங்கள், உங்கள் கைகளில் அதை பிடித்து கொள்ளுங்கள், உங்கள் விரல்களில் அதை வெளிப்படுத்துங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவர்கள் அதை பிடித்து கொள்ளும்படி தங்கள் கைகளை விரித்தார்கள். அது அவர்களிடத்தில் அவர்களுடைய கைகளிலே வசப்பட்டது. அது அவர்களுடைய விரல்கள் வழியாக புறப்பட்டது. அப்பொழுது நீங்கள் வெகு தீவிரமாய் தீவிரித்து புறப்பட்டு உங்களுக்கு எதிர்ப்படுகிறவர்களை தொடுங்கள். அப்பொழுது அவர்கள் பிரகாசமடைவார்கள். நீங்கள் தொடும்படியான ஜனங்களை வீதிகளிலும் தெருக்களிலும் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் நீங்கள் தேடுங்கள். மலைகளிலும் சமுத்திரத்தின் கரைகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள். அநேக தீவுகளில் ஓடி தேடுங்கள், அங்கேயும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அன்றியும் நான் பார்க்கையிலே இதோ ஒரு ஒலிவ மரத்தை கண்டேன். அந்த மரத்துக்கு 7 கிளைகள் இருந்தது. அதில் 6 கிளைகள் மரத்தை சுற்றி வட்டமாக பரவியிருந்தது. அதன் 7வது கிளையோ மத்தியில் வானத்தை நோக்கி உயர்ந்திருந்தது. அப்பொழுது வானத்தின் மழை மேகங்கள் கூடிக்கொண்டு மப்பும் மந்தாரமுமாயிற்று. மேகங்களின் நடுவிலிருந்து மின்னல்கள் புறப்பட்டன. 7 முறை அந்த இடி முழக்கம் உண்டாயிற்று. அந்த இடி முழக்கத்திலிருந்து சப்தம் எழும்பி, விருட்சமே, உன் கிளைகளை சாய்த்து உன் எண்ணெயை சொரிந்து விடு. அதை ஏந்தி கொள்ளுகிறவர்களும் அதை எடுத்துக்கொண்டு போகிறவர்களும் உன்னிடத்தில் வருகிறார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போது அந்த ஒலிவ மரம் தன் கிளைகளை சாய்த்து என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது அந்த ஒலிவ மரம் தன் கிளைகளை சாய்த்தது. எப்படி எனில், நேர் திசையில் இருக்கும் கிளைகளில் 2ஐயும் பக்கவாட்டில் இருக்கும் கிளைகளில் 2ஐயும் பக்கத்துக்கு ஒன்றாகவும் சாய்த்தது. முன்னால் 2 இப்படி கை நீட்டின மாதிரி, சைடில் இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 கிளைகளை சாய்த்தது. அது தன்னிடத்தில் இருந்த 7 கிளைகளில் இவ்விதம் 4ஐ சாய்த்ததை அல்லாமல் மற்ற கிளைகளை அது சாய்க்கவில்லை. அப்பொழுது வானத்திலிருந்து நெடுந்துணியாய் ஒலிக்கிற எக்காள சத்தம் முழங்கியது. சப்தம் இன்னும் ஒலித்து கொண்டிருக்கும் போதே நானா திசைகளிலிருந்தும் திரளான ஜனங்கள் அந்த விருட்சத்தினிடத்திலே புறப்பட்டு வந்தார்கள். அப்பொழுது அந்த ஒலிவ மரமானது தன்னுடைய கிளைகளில் எண்ணெயை சுரக்கிற சமயமாயிற்று. அப்பொழுது இதோ ஒலிவ மரமானது தன்னுடைய கிளைகளில் எண்ணெயை சுரக்கிற சமயமாயிற்று. உங்கள் கைகளை நீட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கைகளை அது நிரப்பி உங்கள் விரல்களின் வழியாக புறப்படும். இப்போது நீங்கள் திரும்பி போங்கள். திரளான கூட்டத்தார் உங்களுக்கு எதிர்ப்படுவார்கள். அவர்கள் தலைகளை உங்கள் கைகளில் வழியும் எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி திரும்பி போகையில் ஒரே திசையில் போகாமல் அவனவன் புறப்பட்டு வந்த வழியிலே திரும்பி போங்கள். அப்படி போகையிலே உங்களுக்கு இன்னும் பல வழிகள் திறக்கிறதை காண்பீர்கள். அப்படி திறக்கும் வழிகளிலே பிரவேசியுங்கள். அவைகளில் சில எளியவர்களிடத்திலும் சில ஆஸ்தியும் அதிகாரம் உள்ளவரிடத்திலும் சில தேசங்களுக்குள்ளும் சில தீவுகளுக்குள்ளும் அது உங்களை கொண்டு போகும். வழியெல்லாம் ஜனங்கள் உங்களுக்கு எதிர்ப்படுவார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நான் கண்ட இந்த தரிசனத்தை குறித்து சில நாட்கள் சிந்தித்து கொண்டிருக்கையில் 4வது நாளிலே கர்த்தர் என்னுடன் பேசி, நீ கண்ட 7 சுடர்களும் என்னிடத்திலிருந்து புறப்படுகிறதும் பூமி எங்கும் அனுப்பப்படுகிறதுமான என்னுடைய 7 ஆவிகளாம் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லப்படும். அங்கே ஆட்டுக்குட்டியானவர் இருப்பார், ஒரு ஆட்டுக்கடா இருக்கும். அதற்கு 7 கண்கள் இருக்கும். அந்த 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற கர்த்தருடைய ஆவிகளாம் என்ற ஒரு வார்த்தை இருக்கும். அப்போ கர்த்தர் பூமியின் மேலே தம்முடைய ஆவியை 7 அபிஷேகங்களை அனுப்புகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் திட்டம் தெளிவுமாக சொல்லியிருக்கு. அங்கே சொல்லப்பட்ட அந்த ஆவி தான் இப்போ இந்த பூமியை நிரப்பும்படிக்காக புறப்பட போகிறது. அதை அவர் சொல்கிறார், 7 ஆவிகளாம், இவை கடைசி காலங்களில்
கொடுப்பேன் என்று சொல்லப்பட்ட என்னுடைய வாக்குத்தத்தத்தின் ஆவிகளாய் இருக்கிறது. நான் இந்த ஆவிகளை கட்டவிழ்க்கவும் அவை பூமியெல்லாம் புறப்பட்டு போய் நிரப்பவும் சமயம் வந்திருக்கிறது. இவைகள் உங்களிடத்திலும் கடந்து வரும்போது அதை பெற்றுக்கொள்ளவும், பெற்றுக்கொண்டதை அறிந்து கொள்ளவும், அறிந்து கொண்டதை பயன்படுத்தவும் இந்த நாட்களிலே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படியே மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையையும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்த கடவீர்கள். அப்படியே வாலிபனும் தன்னை ஆயத்தப்படுத்துவானாக, வயோதிபனும் தன்னை ஆயத்தப்படுத்துவானாக. இதோ பிள்ளைகளும் தங்களை ஆயத்தப்படுத்துவார்களாக. சிறியோரும் பெரியோருமான எல்லா ஊழியக்காரிகளும் தங்களை ஆயத்தப்படுத்துவார்களாக. நான் செய்யப்போகும் இந்த நன்மையின் காலம் உங்கள் வாசல் அண்டையில் வந்திருக்கிறது. எந்த நேரத்திலும் அது கட்டவிழ்க்கப்படும். அது தூங்குகிற கண்ணீரை தவிர்த்துவிட்டு விழிப்புள்ள கண்ணீரின் பாத்திரத்தை நிரப்பும். முதலில் 4, பின்னே தாமதித்து 2, அதன் பின்னு இன்னும் தாமதித்து மற்றது 1 கட்டவிழ்க்கப்படும். எனவே ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தர் உரைத்தார். இதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு செய்தி. ஒவ்வொரு வருஷத்தின் ஆரம்பத்திலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான செய்திகளை தான் கர்த்தர் பேச கேட்டிருக்கிறோம். இந்த முறை இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். கடைசி காலத்தை குறித்து நான் சொன்ன வாக்கு தத்தங்கள் அவைகளை நிறைவேற்றப் போகிறேன். அது இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி எந்த நேரமும் அந்த வார்த்தைகள் கட்டவிழ்த்து விடப்படலாம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்கள், கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தோடு நம்ம இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் நம்ம போய் சபைக்கு போயிருப்போம், கூட்டங்களுக்கு வந்திருப்போம். ஒவ்வொரு ஊழியங்கள்லேருந்து ஒவ்வொரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க, வாக்கு தத்தம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கானது. இது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் கடைசி காலத்தில் நான் கொடுப்பேன் என்று சொன்ன என்னுடைய வாக்கு தத்தத்தின் ஆவிகளாக இருக்கிறது என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை நம்ம படிக்கும்போது நமக்கு தெளிவாக ஒரு காரியம் தெரியுது. இந்த 4மே ஆவிகள் தான். முதல் கட்டமாக 4 ஆவி அனுப்பப்பட போகிறது. இந்த ஆவிகள் கடைசி காலத்தில் வெளிப்படும் என்று கர்த்தராலே முன்னுரைக்கப்பட்டது. இது போக இன்னும் 3 ஆவி இருக்குது. அவைகளும் இந்த உலகத்துக்குள்ளே கடந்து வரணும். அப்போ நான் இதை குறித்து சிந்தித்து பார்த்து கொண்டிருந்த போது கர்த்தர் கடைசி காலத்தில் விசேஷமாக தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கொடுக்க போகிற அந்த ஆவி என்ன, இதை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மிக முக்கியமான ஆவி இந்த காலத்தில் இறங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த வருஷத்தில் நாம் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தர் சொன்ன கட்டளை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் காரியம் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் அனுப்ப போகிற கடைசி கால ஆவி என்பது இந்த யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28, 29 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்தான். நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அதற்காக மன்றாடி ஜெபம் பண்ணுகிறோம். இதில் பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னா, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் யோவேல் காலத்திலே ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த வாக்கு தத்தங்களை வாசிக்கிறேன். பின்னால் நமக்கு சமயம் கிடைக்கும்போது ஒவ்வொன்றை குறித்தாக விளக்கி சொல்லி நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபத்திலே காத்திருக்க போகிறோம். இதே வார்த்தையை அப்போஸ்தலர் நடபடியிலே சொல்லப்படும் போது அதனுடைய முழு விவரம் சொல்லப்படுது. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17, 18 அது கடைசி நாட்களிலே என்று ஆரம்பிக்கிறார். இங்கே சொல்லும்போது அதற்கு பின்புன்னு சொல்கிறாரு. இவர் அதற்கு பின்பு வருகிற நாள் என்ன என்பதை அறிந்து பேதுரு சொல்கிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாளில் ஒரு அபிஷேகம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்துக்காக நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அந்த அபிஷேகம் கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன ஆவியாக இருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிற முழுசும்
ஒரு தீர்க்க தரிசன ஆவியை பற்றி சொல்லுகிறது. தரிசனம் காண்பார்கள், சொப்பனம் காண்பார்கள், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், இப்படி எல்லாம் நிறைய சொல்லப்பட்டு எல்லாமே தீர்க்க தரிசன வரமல்லாமல் வேறொன்றை குறித்தும் அது சொல்லவில்லை. அப்போ இந்த அபிஷேகம் இறங்க போகுது. எதற்கு எல்லாரும் மேலேயும் அது தீர்க்க தரிசனம் இறங்கணும், தீர்க்க தரிசன ஆவி ஏன் நிரப்பணும், அதைத்தான் நம்ம இன்னொரு முறை சந்திக்கும் போது நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது வேறொரு காரியத்தை பற்றி. இரண்டாவது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யோசித்து பார்த்தபோது இரண்டாவது ஒரு ஜெப ஆவி. ஜெப ஆவி தான் நமக்குள்ளே எல்லாருக்கும் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம ஆவியில் நிறைஞ்சுதானே ஜெபம் பண்ணுறோன்னு. அது அல்ல. கடைசி காலத்தில் உங்களை காக்க போகிறதும் கர்த்தருக்கு முன்னால் உங்களை நிற்க பண்ண போகிறதுமான ஒரு ஜெப ஆவி. அது உங்களை ஆயத்தப்படுத்தும், உங்களையும் ஆயத்தப்படுத்தும். அந்த ஜெப ஆவி உங்களை பாதுகாத்து கொள்ளும், உங்களை சார்ந்தவர்களை பாதுகாத்து கொள்ளும். இதுவரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களே, இந்த அபிஷேகம் அல்ல, இதை தாண்டி வேற ஒன்று. அதோடைய ரகசியம் மகா பெரிது. நான் அதை குறித்து மறுமுறை நம்ம சந்திக்கும் போது உங்கள் நடுவில் நான் சொல்லுவேன். அது கடைசி நாட்கள் வருமா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 35, 36 ஆகிய வசனங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அந்த நாள் ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இந்த ஜெபத்தை பண்ண வைக்கிறதுக்கு தான் ஒரு ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஆவி என்ன செய்து பாருங்க, இனி வருகிற இந்த உபத்திரவ காலத்தில் உபத்திரவங்களுக்கு நீங்கள் தப்பணும். சிலர் சொல்லுவாங்க, உபத்திரவத்துக்கு நம்ம தப்ப முடியாது, நமக்கும் சபைக்கும் உபத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. ரகசிய வருகை என்பதெல்லாம் ஹம்பக்கு, சும்மா சொல்கிறாங்க. ரகசிய வருகை என்ற ஒரு வார்த்தையே பைபிளில் இல்லை. அதனால் சபை உபத்திரவத்துக்குள்ளே தான் போகும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். நம்புகிறவர்கள் இருந்து வாங்க மெல்ல, அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உபத்திரவத்துக்கு தப்ப வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அதனால் ஒரு ஆவியை அவர் வாக்கு பண்ணுகிறார். பாருங்களேன், இனி சம்பவிக்க போகிற கடைசி காலத்தில் உபத்திரவங்கள், அந்த உபத்திரவத்துக்கு நீங்கள் தப்பித்து, அப்போ சபை உபத்திரவத்துக்குள்ளே போகும், அடிபட்டு தான் ஆகணும், இரத்த சாட்சியாக தான் மறிக்கணும்னு சொல்வது ஒரு ஆராயப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. கர்த்தருடைய விருப்பம் என்ன, நீங்கள் தப்பிக்கணும். ஏன் தப்பிக்கணும்னா, கர்த்தர் வரும்பொழுது அவர் எதிர்கொண்டு நிற்கிற ஒரு கூட்டமாக நீங்கள் நிற்கணும், உங்களை பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களை ஒரு புது விதமான ஒரு ஜெபத்தை பண்ண வைக்கிறது. அந்த ஜெபம் உங்களை பூரணமாக அது பாதுகாக்கிறது. இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லும்போது பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அப்போ இதுவரைக்கும் நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறேன், அது இல்லை, அதுதான். ஆனால் அது இல்லை, அதை தாண்டி வேறொரு அபிஷேகம் இருக்கிறது. அதோடைய வல்லமை வெளிப்படுகிறது. அந்த ஜெப ஆவியினால் நிரப்பப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும், என்னென்ன நடக்கும். அந்த ஜெப ஆவி மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறதா தெரியாது. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குன்னா, உங்களை தப்புவிக்கிறதுக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்குமான ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறதை கவனிக்கணும் நீங்கள். அப்போ இந்த அபிஷேகம் என்ன என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். சில சமயங்களில் அபிஷேகங்கள் ஒன்று போல காணப்படும் போது இதுதான் அதுவோ என்று நம்ம நினைச்சிருவோம், அப்படிதான் இருக்குமோ என்று நினைச்சிருவோம். பாருங்கள், இது நமக்கு மாத்திரம் இல்லை, பெரிய பரிசுத்தவான்களுக்கே நடந்திருக்கிறது. மேலறை வீட்டில் 120 பேர் கூடியிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேறுவதற்காக. பரிசுத்த ஆவி இறங்கி விட்டார், 120 பேர் மேலே இறங்கிட்டார். கண் திறந்து தரிசனம் பார்த்துட்டாங்க. அவர் பற்பல பாஷையிலே கர்த்தரை துதிக்கிறாங்க. பெரிய கூட்டம் மேலே ஏறி வந்துட்டாங்க. எல்லாரும் ரொம்ப ஆவலாய் பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு புரியலை யாருக்கும். ஏனென்றால் இதுவரைக்கும் அவர்கள் பார்த்த எந்த ஆராதனையிலையும் எந்த தேவாலயத்தினுடைய வழிபாடுகளிலும் இது போல் அவர்கள் பார்த்ததில்லை. எல்லாரும் என்னமோ பேசுகிறாங்க, புதுசாக இருக்குது. அவர்கள் அங்கே நின்று யோசித்து கொண்டிருந்த போது பேதுரு 11 அப்போஸ்தலரோடு கூட எழும்பி அவர் ஒரு காரியம் சொன்னார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம் யோவேல் மூலம் நமக்கு முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள்.
உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள், அந்நாட்களிலே என்னுடைய எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு எழுதியிருக்கே, உங்கள் கண்கள் காண அது இன்றைக்கு நிறைவேறிற்று என்றார். அது அவர் அந்த நேரத்தில் சொன்னார் அவர். ஆனால் கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் அந்த ஆவி மாதிரியே இருந்தாலும் யோவேல் சொன்ன அந்த அபிஷேக ஆவி இது அல்ல என்று நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டால் பார்த்தா ஒன்று மாதிரி தான் இருக்குது. ஆனால் யோவேல் சொன்ன அந்த அபிஷேகத்தில் தீர்க்க தரிசனம் வரம் ஒன்று தான் காட்டப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசன அனுபவங்கள் தான் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் மேல் அறையிலே பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் 9 வரங்கள் இருந்தது, 9 ஆவிக்குரிய அந்த கனிகள் இருந்தது. அதில் பற்பல பாஷை பேசினார்கள், அது யோவேல் சொல்லவில்லை. சுகமாக்கினார்கள், யோவேல் சொல்லவில்லை. ஆவிகளை பகுத்தறிந்தார்கள், யோவேல் சொல்லவில்லை. இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களும் அனுபவங்களும் வேறு, யோவேல் சொன்ன அபிஷேகம் வேறு. சில சமயம் நமக்கு ஒரே மாதிரி இருந்த உடனே அதுதான் இதுவோ என்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே நம்ம அதோடு நின்றுவோம். அதை விளக்கி சொல்லத்தான் நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போ நம்ம பார்க்குறோமே, ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், அதில் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறோம். இந்த அபிஷேகம் அல்ல, வேதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த ஜெப ஆவி இனிமேல் தான் கட்டவிழ்த்தோடப்பட போகிறது. அது வரைக்கும் உங்களை தேவன் விரும்புகிற வண்ணம் ஜெபிக்க வைப்பதற்காக இப்போது கொடுக்கப்படுகிற ஜெப ஆவி இது வேற, அது வேற. ஏன்னா அந்த ஆவியினுடைய தன்மை என்னன்னு பார்க்கணும், அது என்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம மேலே இறங்குற ஆவி தேசத்துக்கு ஜெபிக்க வைக்குது, வருகிற பல தீமைகளுக்கு ஜெபிக்க வைக்குது, நமக்கு ஜெபிக்க வைக்குது, இவ்வளோதான். ஆனால் இங்கே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற ஜெபம் என்பது உங்களை பாதுகாக்கணும். உங்களை பாதுகாக்கிறதும் நீங்கள் மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் உங்களை மாற்றணும். வருகிற எந்த உபத்திரவத்திலையும் நீங்கள் சோரம் போய்விடாதபடி, விசுவாசத்தை விட்டு இழந்து போய்விடாதபடி உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எஸ்பெஷலி இது உங்களுக்காகத்தான் இந்த அபிஷேகம், இந்த ஆவி. அதில் நிறைய காரியம் இருக்குது, நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். 3வது ஒரு அபிஷேகம் இருக்குது, யுத்த அபிஷேகம். யுத்தத்துக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்குது. என்னங்க இது? அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு அபிஷேகம் இருக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். சர்ச்சில் பேசுகிறோம், கூட்டத்தில் பேசுகிறோம், வீட்டில் கூட நம்ம சில நேரத்தில் பேசுகிறோம். ஆனால் யுத்தம் பண்ணுறதுக்கு அபிஷேகம் சொல்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு நம்ம கேட்கலாம். கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதன் மேல் இறங்கி அவனுக்குள்ளே தங்கி இருக்கிறது பேர் தான் அபிஷேகம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஆவியில் ஒன்று, பரிசுத்த ஆவியில் ஒன்று யுத்தத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. சிம்சோனை நீங்கள் பார்க்குறீங்க, சிம்சோன் பெரிய பெரிய காரியங்கள் செய்ததாக வேத புஸ்தகத்திலே நமக்கு போட்டிருக்கு. 3000 பேரை ஒற்ற ஆளா நின்று அடிப்பானா யாராவது? அப்படி ஒரு காட்சி ஒரு திரைப்படத்தில் வச்சா கூட நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அது நடந்தது. வெறும் கையாய் அந்த ஆள் என்ன செய்தானா, 3000 பேர் அடித்தானா. அவர் ஒரு முறை அந்த காசாவிலே மாட்டிக்கொண்ட போது அந்த இடத்துல இருக்கிற நகர வாசல் கதவை அடைத்து வைத்து விட்டார்கள். நகரவாசல் அந்த கதவு என்பது பல பலசாலிகள் சேர்ந்து தான் மூடணும், இழுக்கணும். இவர் ஒற்ற ஆளா தன்னுடைய தோளை தள்ளி தோளின் மேல் ஏற்றிக்கொண்டு நடந்து போய்விட்டார். சிம்சோனுடைய பராக்கிரமங்கள் அதிகமாய் சொல்லப்படுகிறது. நம்ம நினைப்போம் அது சிம்சோனுடைய பலம் என்று. இல்லை, சிம்சோன் மேலிருந்த ஆவியின் பலம் அது யுத்தம் பண்ண வைத்தது, எதிரிகளை சங்கரித்தது. நீங்கள் ஒவ்வொரு முறை சிம்சோன் இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்த போது வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை உங்களால் வாசிக்க முடியும். அந்த அபிஷேகத்துக்கு பேர் தான் யுத்த அபிஷேகம். இந்த யுத்த அபிஷேகம் இந்த கடைசி நாட்களில் நம்ம மேலே இறங்கி வரும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், சிம்சோன் காலத்தில் நடந்த யுத்தம் என்பது மாம்சத்திலே நடைபெற்ற ஒரு யுத்தம், மாம்சத்துக்கும் நடைபெற்ற ஒரு யுத்தம். ஆனால் கடைசி நாளில் ஒரு யுத்தம் இருக்கிறது, அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அப்படின்னு போட்டிருக்கு. சில ஆளுக்கு அந்த வசனத்தை படித்து பார்த்துட்டு கடைசி நாட்களில் யுத்தம் வருகிறது, யுத்தத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி காலையில் ஜிம்முக்கு போவது, உடலை டியூன் பண்ணுவது, 6 பேக் 7 பேக் வைக்கிறது, அப்படி சுற்றுறது, காலர் தூக்கி போட்டு தெரியுது கடைசி காலத்தில் யுத்தம் என்று. கர்த்தர் இப்படிலாம் கோமாளித்தனம் பண்ணுவீங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. கடைசி நாட்களில் மாம்சமான
இது கடைசி நாட்களில் ஒரு யுத்தம் இருக்குது. அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளின் ஆவிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதியிருக்கு. எபேசியர் 6வது அதிகாரம் 10 நம்ம வாசித்தோம்னா, கடைசியாக என் சகோதரரே கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள். சத்துவத்தின் வல்லமை என்ன? அதைத்தான் நம்ம ஆவி என்றும் அபிஷேகம் என்றும் சொல்லுகிறோம். அதில் பலப்படுங்க. ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நீங்கள் இதுக்கு முன்னால் வேத சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பல வீரர்களை வேத சரித்திரம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. சிம்சோன் மாதிரி ஆட்க, ஆபிரகாம் கூட சண்டைக்கு போயிருக்கிறாரே. மோசே அவர் என்ன காணும், அவர் கத்தியை தூக்கிட்டு போயிருக்கிறாரே, அவர் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அவர் சண்டை போட்டிருக்கிறாருன்னு வசனத்தில் போட்டிருக்கு. நிறைய யுத்த வீரர்களை பார்க்கிறோம். கிதியோனை பார்க்கிறோம், யோசுவாவை பார்க்கிறோம், பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் பார்க்குறோம். ஆனால் எந்த வீரனுமே ஆவிகளோடும் ஆவியின் சேனையோடும் சண்டை போட்டதாக நீங்கள் பார்க்க முடியாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட ஆவியை கட்டுவாங்க, அதட்டுவாங்க, துரத்துவாங்க. பெரிய ஆவிகளின் சேனைகளோடு யாரும் சண்டை போட்டதில்லை. அது ஒரு காலம் வரப்போகிறது. அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நடக்கிறது அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு ஒரு போராட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போ வருமா? அடுத்த வசனம் சொல்லுது, ஆகவே தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும். அப்போ எப்போ வருதுன்னா, கடைசி நாளுக்கு பேர் தான் தீங்கு நாள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இயேசு சொன்னார், கடைசி நாளை பற்றி சொல்லும்போது, உலக தோற்றம் முதல் இதுவரை உண்டாயிராத உபத்திரவம் அந்த நாட்களில் உண்டாயிருக்கும். எங்கே பார்த்தாலும் தீமை, எங்கே பார்த்தாலும் தீமை. நீங்கள் இப்போ ஒரு ஸ்கூலில் பார்த்தா தீமை, இராணுவத்தில் பார்த்தா தீமை, அரசாங்கத்தில் பார்த்தா தீமை, வீட்டில் பார்த்தா தீமை, வீதியில் பார்த்தா தீமை, ஏன் சபையில் பார்த்தா கூட தீமை. தீமைகள் அதிகாரம் பெற்றிருக்கிற ஒரு காலம் வரப்போகுது. அந்த தீங்கு நாளில் தான் நீங்கள் இந்த சேனைகளோட எதிர்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னால் உங்களுடைய முற்பிதாக்களும் அப்படி எதிர்த்ததில்லை. எங்கேயாவது உங்களால் வேத புஸ்தகத்தில் ஆதாரம் காட்ட முடியுமான்னு பாருங்கள். யாராவது ஆவிகளோட சண்டை போட்டு ஆவிகளின் சேனைகளுக்கு எதிராக பட்டயம் பிடிச்சு ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆவியை கட்டுவீங்க, அது பேர் யுத்தம் இல்லை. யுத்தம்னா படையோட சண்டை போடணும். அது கடைசி நாட்களை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது சிம்சோன் மேலே இறங்கின அதே ஆவி தான். ஆனால் அந்த ஆவி இப்போது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சண்டை போட போகிறது இல்லை. அது பெரிய அதிகாரம் உள்ள பிசாசின் சேனைகளோட ஒரு பெரிய யுத்தத்தை செய்ய போகிறது. அந்த யுத்தம் என்ன, அது எப்படி, இதெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. கடைசி நாளில் உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்குது. அப்படியானால் அதற்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவார். கொஞ்ச காலத்திலே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவீர்கள் என்ற வாக்கு தத்தமும் நமக்கு உபரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு ஒரு அபிஷேகமா? கடைசி இன்னொரு அபிஷேகம் இருக்குது. இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கிற கடைசி காலத்தில் நடக்க போகிற நிகழ்வுகளை வைத்து அதற்கு கர்த்தர் கொடுக்குற அபிஷேகத்தை வைத்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன்ப்பா. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த காரியம் ஏசாயா 61வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்கிறாங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். அப்போ இந்த அபிஷேகத்துக்கு பேர் சுவிசேஷ அபிஷேகம். இப்போ நம்ம சும்மா அபிஷேகம் இல்லாமல் கூட நம்ம சுவிசேஷம் அறிவிக்கலாம். நிறைய பேர் அப்படி தான் அறிவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அபிஷேகத்தோட சுவிசேஷம் அறிவிப்பது ஒன்று இருக்கிறது. அப்போ தான் கட்டுண்டவர்கள் விடுதலை ஆகிறதையும் மரித்தவர்கள் எழும்புகிறதையும் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு அனாயிண்டிங். ஏன் அப்படின்னு கேட்டால், முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு சுவிசேஷ பிரபல்யம் உலகத்தின் மூலை முடுக்குகளெல்லாம் அறிவிக்கப்படுகிற காலம் வருகிறது. வேதத்தில் அதை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் மத்தேயு 24:14 ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதியருக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த முடிவு காலத்தில் சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும்.
அப்படி அறிவிக்கப்படும் போது உங்களுக்கு 2 காரியம் இருக்குது. உலகத்தில் அந்த கடைசி நாட்களில் அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்தை எதிர்த்து தான் சத்துருவானவன் கிரியை செய்வான், சண்டைக்கு வருவான். நீங்கள் பாருங்கள், உலகம் முழுவதிலுமே சுவிசேஷம் அறிவிக்க பல தடைகள் அரசாங்கங்கள்லேருந்தே உருவாக்கப்படுகிறது. மற்ற நாடுகளை விட்டுருங்க, அமெரிக்க தேசம் கிறிஸ்தவ நாடுன்னு சொல்கிறாங்கல்ல. சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன், அது யூடியூப்பில் எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஒரு வயதான பெரியவர் அமெரிக்க வீதிகளில் ஒன்றில் நின்று ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு ஒரு மெகாஃபோன் வச்சு சொல்லிகிட்டு இருக்கிறார். ஒரு ரெண்டு வாலிப வயதில் உள்ள 2 பெண் பிள்ளைகள் தோளில் கை போட்டு அப்படி போய் கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது இவர் அவர்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் சிஸ்டர்ஸா, நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸான்னு கேட்குறார். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நான் இவளை திருமணம் செய்திருக்கிறேன், இவள் என்னை திருமணம் செய்திருக்கிறாள், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் இந்த ஓரண சேர்க்கையாளர்கள் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. உடனே அவர் சொல்லுகிறார், அது கர்த்தர் அருவருக்கிற பாவம், சுவிசேஷத்துக்கு மனம் திரும்புங்கள். அவ்வளோதான். அவங்க 2 பேரும் கோபம் அவரை திட்டிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர்கள் போய் ஒரு போலீஸில் புகார் பண்ணி போலீஸ் வேன் வந்து இவரை கையை முறுக்கி ஏதோ ஒரு பெரிய தீவிரவாதியை பிடிச்ச மாதிரி பிடிச்சி அவரை வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறார்கள். நான் சொல்கிறது எங்கன்னா, கிறிஸ்தவ நாடுன்னு வாய் உடையாமல் பேசுகிறீங்களா, அந்த நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சுவிசேஷ எதிர்ப்பு என்பது மதங்களையெல்லாம் தாண்டி எல்லா தேசங்களிலும் தீவிரமாய் பரவி கொண்டு வருகிற ஒரு அலையாய் இருக்கிறத உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். சுவிசேஷம் பேச முடியாது, ஆன்லைனில் சொல்ல முடியாது, சில வார்த்தைகளை நீங்கள் சொன்னால் உடனே அவைகளை நிறுத்தி விடுவார்கள். இப்படிலாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பல தடை இருக்குதே. இதெல்லாம் தாண்டி உலகத்தின் கடையாந்தரங்கள் வரைக்கும் பூலோகத்தில் உள்ள எல்லா ஜனங்கள் நடுவிலும் ஒரு அலை, ஒரு சுவிசேஷ அலை அது பரவணும். ஜனங்கள் அந்த சுவிசேஷத்துக்கு திரும்பணும். அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் தான் கிறிஸ்துவின் மேல் இருந்தது. இப்போ நம்ம கொடுக்குறோமே, இப்போ நம்ம பார்க்குறோமே, இது இல்லை, இதை காட்டிலும் பல 100 மடங்கு வேகமாய் கிரியை செய்கிற சுவிசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் கடைசி காலத்தில் வாக்கு பண்ணி இருக்கிறார். இதான் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற முதல்ல இப்போ எரிய போகிற 4 தீபத்தின் திரிகளாக இருக்கும் என்று நான் என்னுடைய மனதில் தீர்மானிச்சிருக்கிறேன். நான் நல்லா யோசித்து பார்த்தேன், 4 திரி எதை காமிக்குது? இப்போ முதல் கட்டமாக இறங்க போகிறது என்னது? எது இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் கடைசி காலம் வர்றதுக்கு முன்னாலே வாக்குத்தத்தம் பண்ணின இந்த காரியத்தில் எது நிறைவேற போகுதுன்னு யோசித்து பார்த்த பொழுது ஆவியானவர் என்னுடைய மனதிலே உணர்த்தி காண்பித்த இந்த 4 அபிஷேகம், இந்த அபிஷேகத்தை நோக்கித்தான் இந்த வருஷத்தில் நீங்கள் நகர்த்தப்படணும், சபைகள் நகர்த்தப்படணும், தேவனுடைய பிள்ளைகள் நகர்த்தப்படணும். இந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படாவிட்டால் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது, தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கவும் முடியாது, உங்கள் விசுவாசத்தை தற்காத்து கொள்ளவும் முடியாது. அப்போ இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, நாளை தினத்தில் நம்ம இன்னொரு காரியத்தை விசேஷமாக நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிடுறாரே, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நாம் என்ன செய்யணும்? இதை கர்த்தர் நான் கொடுக்க போகிறேன், இப்போ இது இறங்கி வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்னால் நம்ம சும்மா கையை கட்டிட்டு தான் தலையில் இறங்கிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. வாக்குத்தத்தம் என்றால் என்ன அப்படின்னு என்கிட்ட டெஃபினிஷன் கேட்டால் நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு தரப்போகிறதை அல்லது தாம் நமக்கு செய்ய போகிற ஒரு நன்மையை முன்பாகவே நமக்கு சொல்கிறதுக்கு பேர் தான் வாக்குத்தத்தம். நான் உனக்கு நாளைக்கு செய்ய போகிறேன், நமக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு தன் மனதிலே நியமனம் பண்ணி வச்சுருப்பாரு. அந்த ஒரு நன்மையை, தான் செய்ய போகிற ஒரு நன்மையான ஒரு காரியத்தை முன்கூட்டியே நமக்கு சொல்வதற்கு பேர் தான் வாக்குத்தத்தம். அது ஒரு மாதத்துக்கு முன்னால் சொல்லலாம், ஒரு வாரத்துக்கு முன்னால் சொல்லலாம், பல வருஷத்துக்கு முன்னால் சொல்லலாம், பல 1000 வருஷத்துக்கு முன்னால் கூட சொல்லலாம். அப்படி சொல்லப்பட்டது தான் வாக்குத்தத்தம் என்று நம்ம சொல்கிறோம். ஏன் தான் செய்ய போகிறதை முன்னாலேயே ஏன் சொல்லணும்? அப்போ நமக்கு அப்படி ஒரு கேள்வி வருதில்ல. வாக்குத்தத்தம் கொடுக்குறனா கொடுத்துட வேண்டியதானையா? கொடுக்கும்போது சொல்லிட்டா பத்தாதா? இந்த பாருப்பா, அந்த பையில் 4 அபிஷேகம் இருக்குது, எடுத்துகிட்டு போ, வீட்டில் நீ பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசு, பிசாசோட சண்டை போடு, எடுத்துகிட்டு போன்னு சொல்ல வேண்டியதானே? இது எதற்கு பல 1000 வருடத்துக்கு முன்னாலே சொல்லணும்? ஏன் சொல்லணும்னு சொன்னால், வாக்குத்தத்தங்களை, தேவன் தரப்போகிற வாக்குத்தத்தங்களை நீங்கள் சும்மா அப்படி கை நீட்டி பெற்றுக்கொண்டு விட முடியாது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சில ஆயத்தங்களை செய்ய வேண்டும். நீங்கள் அதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஆயத்தம் செய்தால் ஒழிய வாக்குத்தத்தங்களை பெற முடியாது.
நம்ம சும்மா நம்மளுக்கு வேறு மாதிரியெல்லாம் சில காரியம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சில கிம்மிக்ஸ் இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டால், ஒரு சீட் எடுத்துக்கொண்டால் ஒரு வருஷத்தில் ஒரு வாக்குத்தத்த அட்டை எடுத்துக்கொண்டால் அதுதான் இந்த வருஷத்துக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். பைபிளை வைக்கிறதும் படிக்கிறதும், சில ஆள் படித்து எடுத்து பார்த்தா பைபிள் முழுசும் வாக்குத்தத்தமாக வச்சுருப்பான். இந்த சர்ச்சில் ஒன்று எடுத்து அந்த சர்ச்சில் ஒன்று எடுத்துகிட்டு இங்கேருந்து ஃபோன் பண்ணுவோம், மாப்பிள்ளை வாக்குத்தத்த சீட்டு கொடுக்க போகிறான்டா, சீக்கிரம் சர்வீஸை முடிச்சுட்டு வான்னு இதெல்லாம் எடுத்து வைத்திருப்பார்கள். அப்புறம் 1 மாதம் 2 மாதம் பார்ப்பாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. இந்த வருஷத்தின் முடிவிலே நீங்கள் போன வருஷம் எடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு கேளுங்க, தெரியாது. வாக்குத்தத்தம் என்பது அப்படி வருவதல்ல. இது உங்களை ஊக்கப்படுத்துவதற்கும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஒரு உற்சாகப்படுத்துவதற்கு கொடுக்கிறது. உண்மையாகவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கணும்னா அதுக்கு சில கட்டளைகள் இருக்கிறது. நீங்கள் சில காரியங்களில் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த ஆயத்தத்துக்கு உங்களுக்கு ஒரு காலம் ஆகுமே. அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நான் இதை உனக்கு தரப்போகிறேன் அப்படின்னா அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற காலம் வரைக்கும் உங்களை ஆயத்தப்படுத்தணும். நம்ம ஆயத்தப்படுத்தாமல் வெறும் அட்டையில் எடுத்தால் அந்த வாக்குத்தத்தம் நடக்காது. சும்மா நீங்கள் வாக்குத்தத்தத்தை அப்படி எழுதி கோடு போட்டு வச்சுட்டு போகும்போது வாக்குத்தத்தத்தை படிச்சுட்டு போனால் நடக்காது. வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வது என்பது வேறு. ஒரு காலண்டரில் போட்டிருக்க படித்து பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணால் நடக்காது. அதை பெற்றுக்கொள்வதற்கென்று சில விசேஷமான தகுதிகள் இருக்கிறது, சில விசேஷமான அணுகுமுறைகள், நடைமுறைகள் இருக்கிறது. அதைத்தான் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வருஷத்தை நம்ம விட்டுறக்கூடாது. கர்த்தர் முத்திரையை உடைக்கும் போதே உங்கள் பாத்திரம் நிரப்பப்படணும். உங்கள் வாய் தேவன் தருகிற வார்த்தைகளினால் நிரப்பப்படணும். உங்கள் கை தேவன் தருகிற பலத்தினால பூரணப்படுத்தப்படணும். உங்கள் கண் தேவன் காட்டுகிற காரியங்களை பார்க்கும்படிக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கணும். அதனால்தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை வருஷத்தின் துவக்கத்திலே உங்களுக்கு சொல்லும்படிக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இன்னும் அது இன்னும் நம்ம நடுவில் இறங்கி வரலை. கர்த்தர் சொல்றார், எந்த நேரமும் இறங்கி வந்துடும், எந்த நேரமும் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தங்களை எதிர்நோக்கி கடைசி கால வாக்குத்தத்தங்கள் இறங்கி வரும் பொழுது என்னை நிரப்பணும் அப்படின்னு நீங்கள் ஆயத்தமாக காத்திருக்கணும். அதுக்கு என்னென்ன ஆயத்தம் பண்ணணுங்கிறத நாளை தினம் உங்களை சந்திக்கும் போது நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்போ நம்ம சின்ன ஒரு ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணி முடித்தோடனே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அண்ணன் உங்களை கொஞ்சம் நேரம் ஜெபத்தில் நடத்தி இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த வருஷத்தில் வரும்போது முதற் பலனாக உங்கள் மடியை நிரப்பும்படி ஆசீர்வதித்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சின்ன ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தரை உங்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்கள். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் உங்கள் தேவனாக இருக்கிறார். அன்பும் இரக்கம் நிறைந்துங்கள் பரலோக பிதாவே, கடைசி காலத்தை நாங்கள் எதிர்கொள்ளவும், கர்த்தருக்கு சாட்சியாக நாங்கள் இருக்கவும், கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் காணப்படவும் நீர் எங்களோடு பேசி சொன்ன ஆண்டவரே திரளான வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். அவைகள் கடைசி கால வாக்குத்தத்தங்கள் என்று கர்த்தர் சொல்லி கடைசி காலத்தில் நீ நிறைவேற்றுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்த அபிஷேகம், வாக்குத்தத்த ஆவிக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் இந்த அபிஷேகம் இறங்கி வரப்போகிறது என்றும் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எங்களுக்கு கற்பித்ததற்காக ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆண்டவரே எங்கள் பாத்திரங்களை துலக்கி ஆண்டவரே தேவன் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆவலாக காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருஷத்தில் உம்முடைய அபிஷேக தைலத்தை ஆண்டவர் நீர் எடுத்து பூமியிலே அனுப்பும் பொழுது முதற்கனியாக முதற் பலனாக இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அந்த வல்லமை நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கடைசி காலத்தை எதிர்கொள்ளவும், கடைசி காலத்தில் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றவும், கடைசி காலத்தில் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற ஊழியங்களை நாங்கள் நிறைவேற்றவும், கடைசி காலத்தில் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த அபிஷேகமே இறங்கி வா என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஒலிவ மரமே உன் கிளையை சாய்த்து உன்னுடைய எண்ணெயை ஊற்றிவிடு. விளக்கு திரியே கர்த்தருடைய நாமத்தினால் பற்றிக்கொள். வெளிச்சமே சாளரங்கள் வழியாகவும் கதவுகள் வழியாகவும் தேசத்தை நிரப்புவாயாக என்று கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். அது விரைவில் நடக்கும். உங்கள் வீட்டை சந்திக்கும், உங்களை சந்திக்கும், சபையை சந்திக்கும், உங்களுடைய சகல உங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரை சந்திக்கும். வாலிபரை, கன்னியரை, குழந்தைகளை, வயோதிபரை சந்திக்கவே சந்திக்கும் என்று கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்கிற உடைய ஊழியக்காரனாகிய நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர்கள் இந்த வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்களாக மாற்றும்படி ஆவியானவர் அவர்களுக்குள் கிரியை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன்.
இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளும், உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.